தேர்தல் வர நேரத்தில் இந்த படத்தில் ஏதாவது அரசியல் பேசியிருப்பாரோ, ஏதாவது இது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருப்பது அது எல்லோருக்குமே தெரியும். நான் ஏன் கிங் மேக்கராக இருக்க வேண்டும்? நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன். அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காகவே இன்றைக்கி உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் வந்திருப்பது உண்மையிலேயே இது ஒரு பாராட்டக்குரியது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கிடையாது, இந்திய அரசியலும் இது போன்ற நிகழ்வுகளை யாருமே முன்னெடுத்தது கிடையாது. சினிமா கரியரை கைவிடுவது எளிதான அல்ல, ஆனால் அது நான் திட்டமிட்டே செய்தேன். இப்போது எனது முழு கவனமும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மட்டுமே தீர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னு தனது பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார். தமிழக அரசியலின் ஆளுமைகளான எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரைத்தான் தனது ரோல் மாடல்களாக குறிப்பிட்டிருக்கிறார். ரோல் மாடல்னா ஆளுமையாக பிடிக்கும்னு இருக்கிறாரு. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். NTTV சார்பாக நேற்றைய தினம் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பேட்டி என்பது சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த பேட்டியில் அரசியலையும் தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக NTTVயுடைய மூத்த செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்ன அந்த பேட்டியில் பேசப்பட்டது குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, உங்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்று எப்போது தோன்றியது, எதனால் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு நிதானமாக பதில் அளித்திருக்கக்கூடிய விஜய் என்ன சொல்கிறாருனாக்கா, மக்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிறத எனது ரசிகர் மூலமாக நான் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்தோம்ல, அப்போலேருந்து என்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, மக்கள் எந்த இடத்துல துயரப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரசிகர் மன்றம் மூலமாக நாங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போவே எங்களுக்கு அரசியலுக்கான அந்த எண்ணம் விட்டது. இருந்தால் போதிலும் கொரோனா காலத்தில் நம்ம பார்த்துருக்கலாம், கிட்டத்தட்ட 2020-21 காலகட்டத்தில் கொரோனா என்பது உச்சக்கட்டத்தில் இருந்தது தமிழ்நாட்டில். ஸோ அந்த காலகட்டத்தில் முழுமையாக மக்கள் படுற அந்த துன்பம், அவதி இது எல்லாத்தையும் நம்ம போக்கணும், ஏதாவது மக்களுக்கு ஒரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்குள்ளே எழுந்தது. அதுவே தீவிரமாக மாறி தான் நான் அரசியலுக்கு வருவதற்கு உந்துகோலாக இருந்தது. அப்படி தான் நம்ம அரசியலுக்கு வந்தோம். ரெண்டாவது நம்ம பார்க்கலாம், இங்கே நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு மனதில் வைத்து கொண்டு நான் அரசியலுக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா உங்களுடைய அரசியல் பயணத்தில் யாரை வழிகாட்டிகளாக நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, தமிழக அரசியலின் ஆளுமைகளான எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரைத்தான் தனது ரோல் மாடல்களாக குறிப்பிட்டிருக்கிறார். ரோல் மாடல்னால் ஆளுமையாக பிடிக்கும்னு இருக்கிறாரு. ஆனால் இவங்க பண்ணுற ஆட்சி அதிகாரம் வேறு, ஊழல் வேறு, கரப்ஷன் கமிஷன் அது வேறு. ஆனால் கலைஞருடைய ஆளுமை பிடிக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இவர்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசியலில் தனி முத்திரை பதித்தவர்கள். அவர்களின் விடாமுயற்சியும் மக்கள் செல்வாக்கும் என்னை வியக்க வைக்கிறது என அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். குறிப்பாக அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையும் சரி, அந்த ஆளுமைகளையும் சரி, அது எனக்கு வியக்க வைக்கிறது. அதற்கு மட்டும் நான் உடன்படுறேன் அப்படின்றாரு. ஆனால் இவர்கள் அடித்த கொள்ளை அதெல்லாம் நம்மளுக்கு அவர் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக, ஜனநாயகன் படத்திற்கு தடை வரும், அதற்கு இவ்வளோ சிக்கல்கள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த ஒன்று தான். நான் எப்போது சினிமாவிலிருந்து நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தேனோ அப்போது இந்த படங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்த ஒன்று தான் சொல்லி யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அதில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்காருனாக்கா, தற்போதைய சூழலில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து மிகவும் வருத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த படத்திற்கு தடை வரும் என்பது, எவ்வளோ பிரச்சனை வரும் என்பது நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஆனால் அந்த ஒரு படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளோ சிரமம் ஏற்படும், எப்படி நஷ்டம் ஏற்படும் என்பது குறித்து நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருப்பதாக அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் அந்த ஜனநாயகன் படம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் செய்தோம்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய மாஸ் என்பது எல்லாருக்கும் தெரியும். செல்லக்கூடிய இடங்கள்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடுது. இப்படி தேர்தல் வர நேரத்தில் இந்த படத்தில் ஏதாவது அரசியல் பேசியிருப்பாரோ, ஏதாவது இது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருப்பது அது எல்லோருக்குமே தெரியும். ரசிகர்களையும் தாண்டி
இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஜனநாயகன் படத்திற்கு இது தடை எப்படி வந்தது, அதுக்கு சென்சார் போர்டுகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணாங்க, இப்போ யார் அதில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அவர் கணிச்சிருக்காரு. முன்கூட்டியே கணிச்சு தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அதையும் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த போன்ற பிரச்சனைகள் வருது. இது குறித்துமே அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அரசியலில் கிங் மேக்கராக இருக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு அழுத்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சாதாரணமாக விஜய் வந்து பதில் அளித்திருக்கிறார். முதல்ல அந்த கேள்வி எங்கேருந்து வந்துன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா செல்லக்கூடிய இடங்கள்லாம் பொதுமக்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிராமங்கள் பட்டி தொட்டிகள் எல்லா இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய சின்னம் சென்றிருக்கிறது. இப்படி விஜய் வந்து எல்லார் உள்ளத்திலும் சென்றிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய்மார்கள் மனதிலும் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இப்படி வந்து அவர் எல்லா மக்களிடமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2026 தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக விஜய் அவர் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பார் என ஏற்கனவே ஊடகங்கள் பேசப்பட்டு வருகிறது. பல அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. அதை முன்வைத்து தான் இந்த கேள்வி வந்து கேட்கப்படுகிறது. நீங்கள் அரசியலில் கிங் மேக்கராக இருக்க போகிறீங்களா அப்படின்னு. அதற்கு தான் அவர் பதில் அளிச்சிருக்காரு. நான் ஏன் கிங் மேக்கராக இருக்க வேண்டும்? நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன். அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் போராடி வெல்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் ஒரு கிங்காக உருவெடுக்கவே அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமில்ல, கூட்டணி பேரம் அல்லாத மற்றவர்கள் ஆட்சியில் அமர வைக்கும் சக்தியாக தன்னை பார்க்காமல் நேரடியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதே கொள்கைகளை கொண்ட இலக்காக அவர் தெளிவாக அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காகவே இன்றைக்கி உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் வந்திருப்பது உண்மையிலேயே இது ஒரு பாராட்டக்குரியது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கிடையாது, இந்திய அரசியலும் இது போன்ற நிகழ்வுகளை யாருமே முன்னெடுத்தது கிடையாது. அதற்கு உதாரணமாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். மேலும் அதில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடணும். என்ன அப்படின்னாக்கா, சினிமா கரியரை கைவிடுவது எளிதானல்ல, ஆனால் அதை நான் திட்டமிட்டே செய்தேன். இப்போது எனது முழு கவனமும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மட்டுமே தீர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னு தனது பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த உச்சத்தில் இருக்கும்போது எந்த நடிகருமே வரமாட்டாங்க. நம்ம பார்க்கலாம், சில காலங்களுக்கு முன்பாக பார்க்கலாம், தேவாரம் இப்போ வரோம் தாவரம்லாம் சில அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க, பல கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சொன்னபடி மக்களுக்கான தேவையானதை செய்வதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வருவேன் என அறிவித்தார். அதுக்கு தகுந்தார் மேல் இன்றைக்கி அவருடைய பயணங்களும் அவருடைய செயல்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த என்டிடிவியில் பேட்டி என்பது முடிஞ்சிருக்கிறது. ஸோ மக்களே, நம்ம இதை வைத்து என்ன சொல்ல வேண்டுமென்னா, இன்றைக்கி கொண்ட கொள்கையிலும் சரி, எடுத்துக்கிட்ட உறுதிமொழியும் சரி, மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் செய்ய வரேன், என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு இன்றைக்கி அவர் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். ஸோ வரும் காலங்களில் 2026 இவருடைய பயணங்கள் வெற்றி அடையுமா என்பது மக்கள் தீர்மானிக்க இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி மக்களே, நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.